ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோண்டா ஷைன் சிபி ஷைனு 2015 மாடலு. ஸோ என்ன ப்ராப்ளம்னா, வண்டி வந்து ரொம்ப நாள் நிற்க வச்சுருக்காரு. அவர் வந்து கிக் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகலான்னு சொல்லியிருந்தார் கஸ்டமரு. ஸோ இன்றைக்கி ஃப்ரீனால சண்டே இருக்கு இல்லைங்களா, 2 நாள் வேலை லீவு. ஸோ அதனால் கிறிஸ்மஸ்னால 2 டேஸ் லீவ் இருக்குது. இந்த வண்டியை நான் இன்றைக்கி எடுத்து அவருக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுறேங்க. சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னே நான் அந்த வண்டியை போய் செக் பண்ணால், கிக் பண்ணால் கிக்கர் ஃப்ரீயாக போகுது. அதாவது கம்ப்ரெசர் போர்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசரே இல்லை. ஓகேங்களா, இது அவருக்கு நம்ம எப்படி பண்ணி காமிக்கிறோம், என்ன ப்ராப்ளம் ஆகிருக்கு, உள்ளோ வேல்வு பெண்ட் ஆயிருக்கா, இல்லை போர் எதனா சீஸ் ஆயிருக்கா, எதனால் நம்மளுக்கு கம்ப்ரெசர் லீக் ஆகுது, கம்ப்ரெசர் ப்ரெஷர் எதனால் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் செக் பண்ணுறேன். வேணும்னா பாருங்கள், உங்களுக்கு நான் கிக் பண்ணி காமிக்கிறேன். கிக்கு கையிலே பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, கிக்கர் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஹெட்டில் வேலை இருக்கா இல்லை போரில் வேலை இருக்கான்னு நம்ம கழட்டி செக் பண்ணி இது எப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஹெட்டு போரெல்லாம் கழட்டியாச்சு. ஸோ என்னென்னா, கம்ப்ரெசர் வந்து ரொம்ப லீக்கேஜ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர் ஒன்றுமே இல்லை. ஸோ பாருங்கள், உள்ளே சீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த போர் சீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கஸ்டமரு புது போர் போடுறாங்களா இல்லை ரீபோர் பண்ணுறாங்களான்னு அவரை கேட்கணும். என்னுடைய சஜஷன் பார்த்தா புது போர் தான் போடணும். அவர் கஸ்டமர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாங்க. ஓகேங்களா, ஹெட்டு பாருங்கள். ஸோ ஹெட்டு வந்து லீக்கேஜ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து வேல்வ் வந்து கேப் இருக்குது. உங்களுக்கு நான் எப்படி நீங்கள் செக் பண்ணுறீங்க, வேல்வில் எப்படி லீக்கேஜ் வரும், எப்படி லீக்கேஜ் இல்லை, அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வேல்வ் லீக்கேஜ் இருக்கும், உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு டைமிங் செயின் மாத்திரை, டைமிங் செயின் போயிட்டுருக்கு. ஒரு பேட் ஒன்று மாத்திரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்கெட்டு. இதுதான் பிரச்சனையே. கிக்கர் வந்து ஃப்ரீ ஆகிறதுக்கு இந்த ஹெட்டு போர் தான். இப்போது பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஹெட்டில் வந்து எவ்வளோ லீக்கேஜ் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா இன்லெட் வேல்வில் வந்து எவ்வளோ லீக்கேஜ் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப் வந்து எனக்கு தெரியுது, மொபைலில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போது அந்த ஓரமாக கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் வந்து பெட்ரோல் நான் இந்த வழியாக இன்லெட் வழியாக நான் பெட்ரோல் வந்து உள்ளே போட்டு பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள், லீக்கேஜ் வரும் இந்த வேல்வில். ஓகேங்களா, வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இது வந்து பெட்ரோல் எடுத்துருக்கு. ஸோ பெட்ரோல் எடுத்து இந்த செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்கு கார்பரேட்டர் வழியாக வரக்கூடிய அந்த போர்ட்டில் வந்து நான் ஊற்றுறேன். பெட்ரோலை வந்து இதுக்குள்ளே நான் போடுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி லீக்கேஜ் ஆகுது வேல்வில். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் ஊற்றுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கசிது பாருங்கள். ஓகேங்களா, லீக் பாருங்கள். கிக் பண்ணும்போது வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லீக் இருந்தால் கிக் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஈவன் மைலேஜ் வராது, பிக்கப் வந்து புருன்னு இந்த மாதிரியெல்லாம் ஃபால்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ லீக்கேஜ் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃபால்ட்டு. நம்ம எப்படி வேல்வு க்ளீனாக புது வேல்வு போட்டு பாலிஷிங் பண்ணி ஸோ ரீபோர் பண்ணுறதா இல்லை புது போர் பண்ணுறதான்ட்டு கஸ்டமரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து வேல்வு, இன்லெட் அவுட்லெட் வேல்வு. இது எவ்வளோ நம்மளுக்கு பர்னாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கார்பன் வந்து இதில் டெபாசிட் ஆகக்கூடாது. இதில் கார்பன் வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா வேல்வில் லீக்கேஜ் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் கார்பன் வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா என்னன்னா வேல்வ் ஃபுல்லாக 100% க்ளோஸ் ஆகாது. அதாவது எப்போ ஒன்ஸு ஓப்பன் ஆகுதோ அப்போ க்ளோஸ் ஆகிற டைமில் என்னென்னா இந்த கார்பன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அந்த க்ளோஸ் ஆகிற போர்ட்டில். அப்போ என்ன ஆகுனா லீக்கேஜி, அப்புறம் வந்து உங்களுக்கு கம்ப்ரெசர் லீக்கேஜி, பெட்ரோல் லீக்கேஜ் இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து சுத்தமாக ட்ராப் ஆகிடும். ஒரு மாதிரி புருன்னு வரும். இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் வரும். இந்த மாதிரி வந்து ஜாஸ்தி டெபாசிட் ஆக விடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு 30,000 ஒரு 35,000 கிலோமீட்டரில் இந்த மாதிரி நீங்கள் ஹெட்டை கழட்டிட்டு இந்த மாதிரி வேல்வு சேஞ்ச் பண்ணி பாலிஷிங் பண்ணி போட்டிங்கன்னா வண்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா, பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, பாருங்கள். ஓகேங்களா, அதே உங்களுக்கு ஒரு புது வேல் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த புது வேல் பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ நம்மளுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீட்டாக வச்சுன்னு நம்ம பண்ணோமா வேலை வந்து அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த வேல்வு பார்த்தீங்கன்னா இது ரேட் வந்து 500 சில்லரை தான். இந்த மாதிரி பண்ணிக்கின்னு வேல்வ் ஆயில் சீல் போட்டுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி 2 வேல்வு போட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்வு இந்த ஹெட்டு வேலை பண்ணும்போது இந்த மாதிரி வேல்வ் ஆயில் சீல் வரும். ஸோ இந்த வேல்வ் ஆயில் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லியாச்சு,
புது போர் போடலாமா இல்லை ரீபோர் பண்ணலாமான்னு. பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னால அவர் ரீபோர் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ கஸ்டமர் சொல்லும் போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த ரீபோர் பண்ணுறதுனால லைஃப் வராது சார்ன்னு சொன்னேன். ஓகே சார் இருக்கட்டும் அப்படின்னாரு. ஏன்னா அவர்கிட்ட பட்ஜெட் இல்லாதனால நம்ம இந்த மாதிரி ஒரு ரீபோர் பண்ணுற மாதிரி ஒரு காரணம் வந்துச்சு. பட் அவர் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், சிங்கிள் ஹேண்டில்னா. ஸோ அதனால் நான் ரீபோர் பண்ணியிருக்கு. இது வந்து செகண்ட் ஓவர் சைஸ். இது பாருங்கள் 0.25, அதாவது ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபஸ்ட் ஓவர் சைஸ் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 0.5 பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட் ஓவர் சைஸ்னால 0.25 இருக்கு பாருங்கள். ஓகேங்களா. இது ரிங்ஸு ஃபிஸ்டனு எல்லாமே உங்களுக்கு வந்து புதுசு வந்துடும். ஓகேங்களா. பண்ணியிருக்கு. அப்புறம் செயின் ஸ்பாக்கெட்டு, டைமிங் செயின், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேடு, ஸ்பாக்கெட் ரப்பர். ஓகேங்களா பண்ணியிருக்கோம். இது பார்த்து எப்படி லீக்கேஜ் இருக்காதுன்னு நான் செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் வால்வு 2 வால்வு நான் கிளியராக பாலிஷ் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆயில் சீலும் போட்டாச்சு. ஜஸ்ட் இப்போ பாருங்கள் இந்த பெட்ரோல் வந்து நான் லீக்கேஜ் இருக்கா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எங்குமே உங்களுக்கு லீக்கேஜ்ன்றது வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சூப்பர் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னா வண்டி வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கம்ப்ரஸர் மெயின்டைன் ஆகும், மைலேஜு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிக்கப்பும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. எக்ஸாஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. உங்களுக்கு இன்லெட் வேல்வ் வந்து லீக்கேஜ் இருந்துச்சுனால கிளியராக 2 வேல்வுமே புதுசு போட்டு ஆயில் சீல் போட்டு உங்களுக்கு நான் பாலிஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. பாருங்கள் எக்ஸாஸ்ட் கூட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வை நான் செக் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் நான் பெட்ரோல் போட போகிறேன் இதில். ஓகேங்களா. இங்கே கீழே எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே செகண்டரி ஏர் இன்ஜெக்டர் இருக்கும், அது வழியாக வரும். பட் ஆனால் அங்கே வால்வு பாருங்கள் உங்களுக்கு லீக்கேஜ் இருக்காது. பார்த்தீங்களா லீக்கேஜ் இல்லை. ஓகேங்களா. சூப்பர் இல்லைங்களா. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்லெட் வேல்வில் லீக்கேஜ் இல்லை, எக்ஸாஸ்ட்லேயும் லீக்கேஜ் இல்லை, இன்லெட்லேயும் வேல்வு இல்லை. ஸோ இதுதான் வால்வு. சீட்டிங் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி சீட்டிங் கரெக்டாக வச்சிங்கன்னா வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஈவன் கம்ப்ரெசர் வண்டியில் மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா. கிக் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஈவன் சூப்பராக இருக்கும். வண்டி புருபுருன்னு அந்த மாதிரி ஆஃப் ஆகுறது இந்த மாதிரியெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பிஸ்டன் பாருங்கள் டாப்பில் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து இன்னுன்னு இருக்கிறது வந்து எப்போவுமே செக்ஷன், அதாவது கார்பரேட்டர்லேருந்து பெட்ரோல் வருது தெரியுங்களா. ஸோ அந்த ஒரு ஆரோ மார்க் சைடில் தான் நீங்கள் இன்னுன்னு கொடுக்கணும். இந்த ஆரோ மார்க் வந்து எக்ஸாஸ்ட் சைடில் வரணும், அதாவது சைலன்சர் பக்கம் வரணும். புரியுதுங்களா. இப்போது இன்னும் வந்து எப்போவுமே கார்பரேட்டர் ஃபிக்ஸ் ஆகுது இல்லைங்களா, செக்ஷனு, இது டிஸ்சார்ஜ், இது டிஸ்சார்ஜ். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனை வச்சு நீங்கள் பிஸ்டன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபோர் ஸ்ட்ரோக் வந்து டைமிங் பார்க்கும்போது நீங்கள் எப்போவுமே பிஸ்டன் வந்து டிடிஸில் இருக்கணும், அதாவது டாப் டெட் சென்டரில் கொடுங்க. ஓகேங்களா. நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்போவுமே டைமிங் கொடுக்கும்போது 4 ஸ்ட்ரோக் மட்டும் நீங்கள் பிஸ்டனை டாப்புக்கு கொண்டாருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹெட்டு ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 8 மணி. நம்ம ஸ்டார்ட் பண்ணிது பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணோம். ஆஃப்டர்நூனு போரு, ஹெட்டு, செயின் ஸ்பாக்கெட்டு, வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசரே இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆகலை, நாங்கள் த்ரோ பண்ண தான் வந்தோம். ஓகேங்களா. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள் பேட்ரி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் நிற்க வச்சுருக்காங்க வண்டி. ஓகேங்களா. ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் கொடுக்குற தேவையில்லை, கிக் பண்ணாங்க போதும் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். பாருங்கள். ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டைமுக்கு டைம் ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. வண்டி வந்து ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்க. பாருங்கள் கம்ப்ரெசர் இல்லை, வண்டி கிக் பண்ணால் கூட வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு. கிக்கர் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இது கர்ச்சி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் எக்ஸ்ட்ரா வந்து செயின் ஸ்பாக்கெட்டு இதெல்லாம் நம்ம கஸ்டமர் போட வச்சுட்டாரு. நீங்கள் வெறும் ஹெட்டு போர் மட்டும் ரீபோர் தான் பண்ணுது. ஏன்னா கஸ்டமர் வந்து நான் எவ்வளோ சொன்னேன் புது போர் போடலான்னு, வேண்டாம் இப்போத்துக்கு அவர்கிட்ட பட்ஜெட் இல்லைனால ரீபோர் தான் பண்ணோம். ரீபோரு, ஹெட்டு, அப்புறம் வேல்வு, ஆயில் சீலு, அப்புறம் வேல் கைடு இதெல்லாம் வந்து லேத்தில் தான் பண்ணுறது. ஸோ அதுக்கு எல்லாமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2100 ரூபா ஆச்சு. ஓகேங்களா. வண்டி வந்து பக்காவாகிடுச்சு ஃப்ரெண்ட்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா, ஷேர் பண்ணுங்கள். நிறையா இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓல்டு வண்டி மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி வண்டி நம்மளுக்கு மறுபடியும் போனால் கிடைக்காதுன்னு என்னுடைய பதிவு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாப்பி கிறிஸ்மஸ்.